அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறவிருந்த இண்டஸ்ட்ரியல் லா பாடத்தின் தேர்வானது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்போம். நாகராஜன், இதற்கான காரணம் என்ன? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. நெல்லை மாவட்டத்தில் செயல்படக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் என்ற பெயர் பெற்றது. தென் தமிழகத்தில் மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக விளங்கு கொள்ளும் இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் 106 கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த கல்லூரியில் இண்டஸ்ட்ரியல் லா என்ற பாடம், இண்டஸ்ட்ரியல் லா என்று சொல்லக்கூடிய அந்த பாடப்பிரிவு தேர்வு என்பது இன்று நடைபெற இருந்த நிலையில் அதற்கான வினாத்தாள் என்பது கசிந்ததாக தகவல் பரவியது. இதன் அடிப்படையில் தற்பொழுது கல்லூரி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அனைத்து கல்லூரிகளும், அதாவது இயங்கக்கூடிய 106 கல்லூரிகளிலும் இண்டஸ்ட்ரியல் லா குறித்த இன்றைய தேர்வு என்பது நடத்தப்படாமல் ஒத்திவைக்கப்படுகிறது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இது குறித்து உடனடியாக வினாத்தாள் கசிவு எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்ந்து பல்கலைக்கழகம் சார்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு மையங்களுக்கும் இது சம்பந்தமாக வினாத்தாள்களை திரும்பப் பெறும் பணியும் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. எனவே மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வினாத்தாள், ஒரு பல்கலைக்கழகத்தின் வினாத்தாள் எப்படி கசிந்தது என்பது குறித்து மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பியிருக்கிறது. இது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அது பல்கலைக்கழக வளாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.